இல்லை ஆக்கங்கட்டா கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம இளவரசன் ஃபேமிலி இளங்காயு தங்கமயில் ஃபேமிலிக்கு தாங்க. இளவரசனே, நான் வந்து நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலேனே. உங்கள் மேலே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், கோவத்தில் இருக்கேன். அப்படியே தீ பிளம்பு அக்கினி குழம்பாக வந்து நான் நிற்க இன்றைக்கி அடிக்கிற வெயில் அப்படி அந்த மாதிரி அடிக்கி. சரியா? இப்படி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாமா? நான் என்னை தம்பின்னு சொல்லிக்கிடுதியா, நல்ல நண்பன்னு சொல்லிக்கிடுதியா, நானும் ஒரு அண்ணன் ஒரு கூட பிறந்த மாதிரி இருக்கேன், என் தங்கச்சி ஒரு அன்பு தங்கச்சி இருக்கா, நான் எனக்கு பெருமைப்பட்டா நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கியா? என்ன வேலை செஞ்சுருக்கியோ? திருச்செந்தூர் வந்திருக்கியோ, நம்ம திருநெல்வேலி தாண்டி தான் வந்திருக்கியா பிள்ளைக்கு மொட்டை போடுறதுக்கு? அட்லீஸ்ட் இந்த ஒரு மாமங்கிற முறைக்கு நம்ம ஊர் தான் வந்திருக்கியா திருநெல்வேலிக்கு. ஒரு வாரத்தை என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களா? வேலு பிள்ளைக்கு மொட்டை போடுறது வாயாஞ்சலி கூப்பிட்டீங்களா? சரி, வீடு பால் காய்ச்சினியே, கார் வாங்கினியே, ரைட்டு, அதுக்கு தான் என்ன கூப்பிடல, அது உங்கள் ஓன் ஒரு பிரச்சனை, ரைட்டு, அது கூட கூப்பிட வேண்டாம், ஓகே. பிள்ளைக்கு ஒரு மொட்டை போட்டிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு மாமங்கிற முறையிலையாவது வேலு வாயா வந்து பிள்ளையை வந்து ஆசீர்வாதம் மட்டுப்போ அப்படின்னு சொன்னால், நான் பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு ஜாமானாக வந்து திருச்செந்தூரில் வாங்கி கொடுக்காம போயிருப்பானா? எனக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்சு போனால் 1 மணி நேரம் ஆகும். திருநெல்வேலிலேருந்து வர 1 மணி நேரம் தான் ஆகிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஒரு வாரம் உன்னை கூப்பிடலை, எல்லோரும் ஃபேமிலியை வந்து மொட்டை போட்டுட்டு சந்தோஷமாக கொண்டு போயிருக்கீங்களா? எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஃபோன் போட்டாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கியா, என்னத்தை போட்டு சொல்ல போங்க. சரி, ரைட் நண்பர்களே, எனக்கு மனசு தாங்க முடியல. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும், நீங்கள் பிடிச்சா நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர், அன்பு உறவுகளே.